நேயர்களே வணக்கம். 2 வாரமா கேபிஒய் பாலா சர்வதேச கைக்கூலியா, ஒரு ஜனக்கூலியா அப்படின்ற மாரி ஒரு விவாதம் போயிட்டே இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது? உண்மையாலுமே கேபிஒய் பாலா அவங்க தப்பு பண்றாங்களா? ஆதாரங்களோட நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அப்படின்னோனே உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்குல்ல. என்னடா நீ ஏதோ புதுசா வந்து குற்றச்சாட்டு வைக்க போறியா அப்படின்னு. என்னதான் குற்றச்சாட்டுகள் எல்லாருமே வைக்கிறாங்க. உண்மையாலுமே பாலா சைடுல இருந்து என்ன இது குடுத்திருக்காங்க, ரிப்ளை குடுத்திருக்காங்க அப்படின்ற ஒவ்வொன்னுத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த பாலாவை போன்ற இன்னும் நிறைய பேர் ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் வளர்றது கஷ்டம் தான். அது ஏன் நான் அந்த காரணத்தை சொல்றேன் அப்படின்றத முழு காரணத்தையும், முழு விஷயத்தையும் இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. இந்த கமெண்ட்டை நான் டெலீட் பண்ண மாட்டேன். இதுவும் 2வது விஷயம். வீடியோ கடைசியில சுச்சமாவும் சொல்றேன். வீடியோ கடைசியில சொல்றேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு. வாங்க வீடியோவை பாருங்க. ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்தை வந்து தெரிவிங்க. பார்த்துட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேபிஒய் பாலா வந்து நம்மகிட்ட கலக்க போவது யார் இந்த ஷோ வந்து பார்த்துட்டு அது மூலியமா வந்து நமக்கு ஒரு அறிமுகமானவர். அதுல வந்து பாத்தீங்கன்னா கலக்க போவது யார் ஷோல வந்து சண்டே வந்து போடுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து நம்ம சண்டே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் பாத்தீங்கன்னா நான் அது கேபிஒய் 5 சீசன் 6 சீசன் வரப்பெல்லாம் வந்து எங்க ஃபேமிலியை ஃபுல்லா பார்ப்போம். இப்போ வந்து டிவி பார்க்குற பழக்கம் நிறைய பேர் கம்மி ஆயிடுச்சு. ஆனா அந்த டிவி பார்க்குற அந்த எண்டு சீசன் வர டயத்துலலாம் வந்து இந்த கேபிஒய் பாலா வந்து அந்த இன்ட்ரடியூஸ் ஆகிற டைம், அதுக்கப்புறம் வந்து சோசியல் மீடியால இவர் பண்ற காமெடி நல்லா இருக்கவும் அதை வந்து கிளிப்பிங்ஸா அதை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. சோ வந்து இவரோட அதை நான் என்ன சொல்ல வரேன்னா இவரோட காமெடி சென்ஸ், இந்த திறமையினால இந்த கால் பண்ணி பிராங்க் பண்றது, இந்த மாதிரி திறமையினால மக்கள் மத்தியில போயிட்டு நல்லா எளிமையா சேர்ந்திருக்காரு. ஒரு மக்கள் மத்தியில நல்லா போய் சேர்ந்துட்டாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் நல்லதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த ஆம்புலன்ஸ் வந்து 30 வருஷம் பழைய ஆம்புலன்ஸ் சொல்றாங்க. இருங்க நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் சொல்றேன், நீ கேளுங்க. ஆம்புலன்ஸ் ஒண்ணு வந்து வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து இந்த பாரிசலன், அதுக்கப்புறம் வந்து வருண் டாக்ஸ் இந்த இதுல வந்து போட்டிருந்தாங்க. வல்லன் மீடியா நினைக்கிறேன், இல்ல வருண் டாக்ஸ் அந்த ஏதோ ஒரு சேனல்ல போட்டிருந்தாங்க. 1 ஹவர் வீடியோ 2 வீடியோ பார்த்தேன். அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வாங்கி கொடுக்குறோம்னா இதுக்கு இவ்வளவு மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெச்சர், ஆக்சிஜன் சிலிண்டர், மாஸ்க், ஆக்சிஜன் சிலிண்டர், அந்த ஆக்சிஜன் சிலிண்டரோட மாஸ்க், நார்மல் N95 மாஸ்க் இல்ல, ஆக்சிஜன் சிலிண்டர் மாஸ்க், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், வீட்டுல இந்த வண்டிலாம் வாங்குறப்ப கொடுக்குற ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், சக்ஷன் மிஷின், எமர்ஜென்சி ட்ரக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஹார்ட் அட்டாக் வருதுன்னா இந்த ஒரு 2 மருந்து மட்டும், உங்களுக்கு வயசானவங்கள 2 மருந்து மட்டும் வச்சுக்கோங்க, நெஞ்சு வலி இந்த வரப்ப இந்த மருந்து போடுங்க அப்படின்ற மாதிரி எமர்ஜென்சி ட்ரக்ஸ், அந்த மாதிரி என்னென்ன தேவையெல்லாம் இருக்குமோ அந்தந்த மருந்துகள்லாம் வந்து ஆம்புலன்ஸ்ல இருக்கணும். அவங்க பாலா அவங்க வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் பழைய ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஆம்புலன்ஸ் வந்து வாங்கி கொடுக்க வந்து ஃபார்ம் 20, ஃபார்ம் 21 ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா இதுல ரூல்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிஓ ரூல்ஸ்ல ஒரு ஹெவி வெஹிக்கல் 3500 கிலோக்கு மேல இருக்கக்கூடிய வண்டி, 3.5 டன்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய வண்டி வந்து 15 வருஷம் வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஓட முடியும். 10 வருஷம் தான் வந்து மினிமமா இருக்குது. ஸ்டேட் டு ஸ்டேட் மாறும். தமிழ்நாடுல வந்து 15 இயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நேஷன் வைடா வந்து ஒரு ஆவரேஜ் எடுக்கும் வந்து 12 வருஷத்துல இருந்து 15 வருஷம் தான் ஒரு வண்டி ஓடணும். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறோம். இப்ப நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் வந்து 10 வருஷத்துலயே வந்து ஆம்புலன்ஸ் மாத்திடுவாங்க. இந்த ஆம்புலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 108 கூட வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ இவர் பாலா வாங்கி கொடுக்குற ஆம்புலன்ஸ்ல வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, இன்னைக்குமே வந்து அவர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து காமிச்சதே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாலா அவங்க வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ்ல வந்து பாலாவோட போட்டோ இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாலா அவங்க வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எங்க கான்டாக்ட் பண்ண முடியும், எந்த ஹாஸ்பிட்டல் டைப் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனா பாலா சார் அவங்க வந்து அவங்களோட சோசியல் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல டிவிஎஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனா எங்கேயுமே இந்த மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அந்த ஆம்புலன்ஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல ஓடுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லல, ஆக்சுவலா அவர் சொல்லல. சோ அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம பார்க்க வந்து இது ஒரு ஏதோ இங்க ஒரு டார்க் ஏரியா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து ப்ரொமோஷன். நான் அந்த ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ப்ரொமோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த ஆப் பத்தி இன்ஃபர்மேஷன் பார்க்க வந்து இல்ல, ஆனா வெப்சைட், அந்த ஆப்புக்கான வெப்சைட் இருக்கு. அந்த யூஆர்எல் எல்லாம் கொடுக்கல. நீங்க ஆக்சிஜன் போயிட்டு அந்த யூஆர்எல் எல்லாம் பாத்துக்கோங்க. ஆனா அந்த ஆக்சிஜன் அப்படின்றதுக்கு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இந்த மார்க்கெட்டிங் மாதிரி, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு ஏஜென்சில வந்து டைப் பண்ணிருக்காங்க. அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு 2 லேடி இருக்காங்க. அவங்க 2 அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் என்னோட காலேஜுக்கு வந்து ஒரு 3 மாசத்துக்கு வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஃப்ரீலான்ஸா பண்ணிட்டு இருந்தேன். என்னோட காலேஜ் படிச்ச காலேஜ்லயே வந்து கேட்டேன். கேட்க வந்து இல்லங்க, அவங்க இந்த தாம்பரத்துல ஒரு ஏஜென்சி இருக்கு, அவங்க தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்க, சாரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் நான் இன்டர்வியூ எடுத்து பழைய சேனல்ல போட்டிருந்தேன். இந்த சேனல்ல திருப்பி அதை ரீஎடிட் பண்ணி போடுவேன். இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு 2-3 டேஸ்ல வரும். சோ அது போடுவேன். அந்த டைத்துல வந்து ஓனர் அவங்ககிட்ட கேட்க வந்து இல்ல எங்களுக்கு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறாங்க, மாஸ்டிக் பண்ணி தராங்க, சாரி பண்ணோம், ஒரு டீம்லாம் வச்சு பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அந்த டிஜிட்டல் மார்க்கெட் டீம்ல தான் இவங்க இருந்திருக்காங்க. ஸோ இவங்கள வந்து நான் இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன். ஒரு 5, 7, 8 மாசம் இருக்கும். 7, 8 மாசத்துக்கு முன்னாடி இவங்கள பார்த்திருக்கேன். இவங்க வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சில ஒர்க் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து 2 லேடீஸ் இருக்கிறதுனால, இவங்க போயிட்டு அந்த நெறைய இவங்க எந்தெந்த இதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்தெந்த கம்பெனிஸ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்களோ, அந்தந்த கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு இவங்களே போய் ப்ரமோஷன் பண்றது. ஏன்னா ஒரு லேடீஸ் வந்து பேசுறாங்க, ஒரு கேர்ள்ஸ் வந்து பேசுறாங்க அப்படின்றதுனால, ஒரு அட்ராக்ஷன் இருக்குமே அப்படின்றதுக்காக அது பேசுறாங்க. ஸோ அந்த 2 இது 2 ஃபீமேல் ஃபேஸ் வரதுனால கார்ப்பரேட் ஸ்டேக் நம்ம இதுக்கு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அந்த வீடியோ நான் போடல. இன்னமுமே இன்னைக்கு செப்டம்பர் 25 அந்த வீடியோ நான் எடுத்தேன் பாருங்க. 7:30 மணி 7:50 போல நான் எடுத்தேன். கரெக்ட்டா கூகுள் டைம் வச்சு நான் எடுத்தேன். நீங்க போயிட்டு அந்த வீடியோவ பாருங்க. இன்ன வரைக்குமே அந்த ஆப்போட ப்ரமோஷன் இருக்கு. ஸோ பாலா அவங்க வந்து நான் வந்து நல்லது பண்றதெல்லாம் வந்து எதுல இருந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, ஷோல இருந்து பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாரி ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பண்றதுல பண்றேன். ப்ரமோஷன் பண்ணி தான் பண்றேன் அப்படின்றத ஒரு 2 நிமிஷம் வீடியோ ரிலீஸ் பண்ணதுல வந்து சொல்லல. ஸோ வந்து நாசுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து வீடியோஸ்லாம் வந்து அட்வர்டைஸ்மென்ட்லாம் பண்றேன். அதுல வந்து காசு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதுல வந்து பார்க்கும்போது இந்த ஆக்ஸிஜன் ஆப்ப வந்து ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு. அது எப்படி சொல்றாங்கன்னா, ஆக்ஸிஜன் ஆப் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து இப்ப இந்த ஆக்ஸிஜன் ஆப் மூலியமா அமேசான்ல நீங்க ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா, நாங்க உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் குடுப்போம். உங்களுக்கு ஒரு ரிவார்ட் குடுப்போம். போயிட்டு ஒரு ரூ. 25,000 டிவி வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 2,500 கேஷ்பேக் குடுக்குறோம். சார் நீங்க வந்து ரூ. 25,000 என்கிட்ட டிவி வாங்குங்க. நான் வந்து உங்களுக்கு 20,000 ரூ. 2,500 திருப்பி குடுக்குறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து டிவி வாங்குவீங்கல்ல. நான் ஒரு ஷோரூம் வச்சிருக்கேன்னா. அதே மாரி நீங்க அமேசான் ஆர்டர் போடுறது எங்க லிங்க் மூலியமா ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாரி பார்க்குறோம். அந்த ஆப்ப நான் வந்து பார்க்கல. இவங்கலாம் சொல்றத வச்சு தான் நான் சொல்றேன். இது வந்து ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ல லிங்க் மூலியமா வரும். அந்த லிங்க்க வந்து நீங்க போயிட்டு பேமெண்ட் பண்றீங்க. ஒரு 20,000 பேமெண்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல, அது பார்த்தீங்கன்னா, போயிட்டு வேற ஏதாவது அமேசான் லிங்க் இல்லாம, அமேசான் மாரி amazon.innIPP அப்படின்ற மாரி ஏதோ ஒரு .com இல்லாம, .in இல்லாம ஏதோ ஒரு வெப்சைட்டா இருக்கும். AMZN அப்படின்ற மாரி இருக்கும். ஷார்ட் ஃபார்மா இருக்கும் போல. AMAZON அப்படின்றது இல்லாம AMZN இருக்கு. .com அப்படின்னு இருக்கு. அப்படின்ற மாரி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஏமாந்து அந்த 20,000 கட்டிட்டீங்கன்னா, டிவியும் வராது, ரெசிப்டும் வராது. ரெசிப்ட் கூட வராது. நீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. அப்படின்ற மாரி விஷயத்துல வந்து நீங்க சிக்குவீங்க. அந்த மாரி ஒரு ஆப்போ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த மாரி வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னுவாங்க. நீங்க போயிட்டு ஆரம்பத்துல போய் ஏதாவது ஒரு காச குடுத்தீங்க, சேர்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 2 ஆள சேர்க்கறது ஈஸியா இருக்கும். அப்ப உங்களுக்கான கமிஷன் வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட்டிங்ல லாஸ்ட்ல குடுத்துட்டே இருப்பாங்க. ஆசை வார்த்தை காமிப்பாங்க. அந்த மாரி நீங்க மல்டிபிள் லேயர்ஸா வந்து போட வந்து, நீங்க ஒரு ஒரு கதை ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு செஸ்ல வந்து ஒரு 2 அரிசி வைக்கிறோம். அதுக்கப்புறம் அது 2 வந்து 4 ஆகும். 4 வந்து 8 ஆகும். 8 வந்து 16 ஆகும். அந்த மாரி போட வந்து ஒரு அரசரால வந்து 40வது கட்டுக்கிட்ட தாண்ட வந்து, உலகத்துல உள்ள எல்லா அரிசியும் வாங்கிட்டு வந்து குடுத்ததுக்கு அப்புறமும், அவரால வந்து அதுல வந்து அடுக்க முடியல. ஸோ அதனால வந்து ஆஜயத்தையே வந்து குடுத்துட்டாங்க அப்படின்ற மாரி பார்க்குறோம். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அந்த டிஜிட்டல் அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல காசு பாட்டுல ஏறிட்டே போகும். ஸோ அந்த மாரி ஸ்டார்ட்டிங்ல வாங்குன யாராவது வந்து கேஷ்பேக் குடுத்துருக்கலாம், டிவி குடுத்துருக்கலாம். ஆனா வந்து போக போக இது வந்து நல்ல கேஷ்பேக்லாம் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்ட்டிங் டைம்ல வந்து கூகுள் பேலாம் வந்து நம்மகிட்ட வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ரூ. 2 ரூ. 3 அப்படின்னு ஒரு கேஷ்பேக் குடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்பலாம் குடுக்கறது கிடையாது. இப்பலாம் யாருக்குமே வரதில்ல. அத வந்து ட்ரை ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாரி பார்க்கும்போது, இதுல வந்து ஏதாவது கமிஷன்லாம் வாங்கிட்டாங்களா திரு பாலா சார் அவங்க அப்படின்ற மாரி குற்றச்சாட்டு இதே பாரிசாலானவங்கலாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்க வந்து ஒரு ஜர்னலிஸ்ட் அவங்க பேசின வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20,00,000 பேர் வரைக்கும் பார்த்திருக்காங்க. மல்டிபிள் Instagram, யூடியூப் இந்த மாரி இதுல வந்து ஒரு 20,00,000 பேர் வரைக்கும் பார்த்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, CSR கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு ஒரு கம்பெனி வந்து ரூ. 5,00,00,000 லாபம் சம்பாதிக்குது. இல்லன்னா ஒரு கம்பெனியோட சொத்து மதிப்பு ரூ. 500,00,00,000 இருக்குன்னா, அந்த கம்பெனி சம்பாதிக்கிற லாபத்துல ஒரு 2% வந்து ஏதோ ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணணும். ஒண்ணு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நான் வந்து காசு குடுத்தேன். அந்த 2% வந்து நெறைய கம்பெனிஸ்லாம் வந்து பண்றாங்க. அவங்களே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அந்த ட்ரஸ்ட்லயே வந்து காச குடுத்து, அந்த ட்ரஸ்ட்லயே வந்து அந்த ஓனர் வந்து செலவு கணக்குலாம் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாரி குற்றச்சாட்டுகள்லாம் நெறைய இதுல இருக்கு. சோ வந்து பாலா அவங்கள வந்து ஒரு ஃபேஸா வளர்த்து விட்டு, அவங்கள ஃபியூச்சர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க வச்சு, அந்த ட்ரஸ்ட்ல வந்து பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்காங்க. எப்படி சொல்றேன்? எந்த குற்றச்சாட்டு ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இப்ப வந்து நல்லதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, ஒரு வீடியோ வந்து ஒரு வயசானவங்க வந்து கால்ல போயிட்டு விழுகுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஒரு ஃபுட்டேஜ், சைட்ல இருந்து ஒரு ஃபுட்டேஜ் அப்படின்ற மாரி ஒரு வண்டி குடுக்க போறாங்க அப்படின்னா, நம்ம நல்லது நம்ம வந்து பில்டப் பண்றோமோ, பீலா விடுறோமோ, இந்த உலகம் நம்மள பார்த்துட்டே இருக்கணும்டா அப்படின்ற வடிவேலு சொல்ற மாரி, எல்லா நெறைய ஆங்கிள்ஸ்லாம் வந்து வீடியோ எடுத்து அது ஒரு ரீல்ஸா பண்ணி போடுறது. அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டே போகும். அதுக்கு அந்த ஜர்னலிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நேபாள்ல வந்து ஒருத்தன் வந்து வளர்ந்தாரு. அந்த வளர்ந்தவர் பார்த்தீங்கன்னா, அவரு தான் வந்து ஃபியூச்சர்ல வந்து நேபாள்ல வந்து ஜென்சி புரொட்டஸ்ட் வரதுக்கு காரணமா இருக்காரு. அந்த மாரி ஒரு ஆளா சர்வதேச கைக்குள்ளேயே வந்து பாலா இருக்கவரா அப்படின்ற மாரி ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. ஆ இதெல்லாம் வந்து அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். ஒண்ணு CSR ஃபண்ட வந்து இவர் மூலியமா வாங்கணும்னு நினைக்கிறாங்களா? அதுக்கப்புறம் வந்து
அது சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு ஃபியூச்சருக்கு டார்கெட் பண்றதுக்கு இடையில வந்து சின்ன சின்ன சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்றது, டொனேஷன் பண்றது, சாப்பாடு கொடுக்கறது, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது. இந்த ஆம்புலன்ஸ்ல வந்து வாங்கி கொடுக்குறப்ப ஏன் வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல இவ்வளவு ஃபால்ட் இருக்கு, கம்மியான காசுல வந்து வாங்கி கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறைய வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் திரு பாலா சார் அவங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இவங்க எல்லாமே வந்து இதை வந்து 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நான் வீடியோ நல்லா ஆச்சுன்னு பாக்குறேன். ஸோ இதுதான் வீடியோ வந்து 10 நிமிஷம் வந்திருக்கு. நான் வந்து பேசி முடிக்கிறப்போ ஒரு 12 நிமிஷம் வந்துடும். ஸோ இதுதான் வந்து 1 மணி நேரம் வீடியோ ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை வீடியோ கொடுக்குறேன்னு 1 மணி நேரம் இன்னொரு சேனல்ல போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போயிட்டு இருக்கு. ஸோ திரு பாலா சார் அவங்க வந்து கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவர் வந்து இந்த 3 கிளாரிபிகேஷன் கண்டிப்பா கொடுத்துட்டாருன்னா இந்த கான்ட்ரவர்சி ஈஸியா முடிஞ்சிட்டு போயிடும். என்ன சொல்லி கேட்கறாங்கன்னா, ஏன் வந்து இந்த ஆம்புலன்ஸ்லாம் வந்து இது பண்றீங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன்லாம் வந்து நீங்க இந்த ஆக்சிஜன் ஆப் ப்ரொமோஷன் பண்ணீங்களே, இது வந்து என்ன ஆக்சிஜன் ஆப் இப்போ இல்லையே, ஏன் வந்து இப்போ அந்த ஆக்சிஜன் ஆப் செயல்பாட்டில் இல்லை, நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாம பண்ணீங்களா அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் அவங்க மேல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்க வந்து ப்ரொமோஷன் பண்ணி சம்பாதிக்கிறீங்க, அந்த ப்ரொமோஷன் காசுல இருந்து கொடுக்குறீங்களா, எப்படி எவ்வளவு காசு சம்பாதிக்கிறீங்க, எப்படி நீங்க வந்து இவ்வளவு நல்லது பண்றீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் அவங்க மத்தவங்க வச்சுட்டு இருக்காங்க. நமக்கு இந்த கேள்வி கிடையாது. மத்தவங்க வச்சுட்டு இருக்க இந்த குற்றச்சாட்டு வச்சு அந்த வியூஸை வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ வந்து இப்போ பாலா சார் அவங்களோட வீடியோ, அந்த 2.5 நிமிஷம் வீடியோ வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். கமெண்ட்ஸ்ல வந்து நான் கமெண்ட்ஸ்ல டீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு பாலா சார் அவங்க போட்ட வீடியோல போயிட்டு நான் பார்க்க வந்து கமெண்ட்ஸ் வந்து நல்லா டவுன் போயிட்டு பார்த்துட்டே இருக்கும் வந்து இவர் டெலிட் பண்றார கமெண்ட். நான் டீசெண்டா சொல்றேன், அவங்க கமெண்ட் போட்டாங்க, அவர் டீசெண்டா போடல. இவர் கமெண்ட் டெலிட் பண்றாருப்பா, கமெண்ட் இவர் டெலிட் பண்றாருப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம வீடியோக்குள்ள போன உடனே அந்த ஒரு கேர்ள் பைரோ அப்படி அந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு, அந்த மாதிரி ஒரு பொண்ணுல லைக் பண்ணிருக்க பார்க்க முடியுது. அஸ்வத் அப்படின்னு ஏதோ ஒரு இன்ஃபுளுசர் வந்து நான் லைக் பண்ணிருக்கேன், கமெண்ட் போடுறத பார்க்க முடியுது. அது அவங்க 2 பேர் பண்ண கமெண்ட்டுக்கு லைக் போட்டிருக்கு பார்க்க முடியுது, பின் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஃபுளுசரோட கமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பின் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் போட்டிருக்காங்க, எனக்கு கமெண்ட் டெலிட் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இந்த கேள்விகள்லாம் போயிட்டு அவர் இதுல கேட்டிருக்கலாம், அவர் டெலிட் பண்ணிருக்கலாம். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய மீடியாஸ்லாம் வந்து ஒரு பிரஸ் மீட் சந்திப்பாரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் பால்லாம் போட்டிருக்காங்க. அது ஒரு 70% வந்து சந்திக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி பால்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறோம். இதுக்கு மேல ஏதாவது குற்றச்சாட்டு இருந்ததுன்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அதை பத்தி நம்ம ஏதாவது வேலிடான பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும் பார்த்து நம்ம இந்த வீடியோ போடலாம். இல்லைன்னா இந்த கேள்விகளோட நம்ம இந்த வாலா சாருக்கான அந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா அப்புறம் பாலா சார் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லவரான்னு கேட்டீங்கன்னா தெரியல, கெட்டவரான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு முத்திர குத்த இடத்துல நான் கிடையாது. அதில் நீங்க உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ உங்களோட கிளாரிபிகேஷன்லாம் வந்து நல்லா முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ட்ரெண்ட் வந்து முடிய போகுது. இந்த பாலா சார் பத்தின வீடியோ ட்ரெண்ட் முடிய போகுது. நான் ஒரே ஆள தான் வந்து வீடியோ கண்டென்ட் எடுக்கிறது, எடிட் பண்றதுலாம் போடுறதுல கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாரோட வீடியோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக எல்லாரோட வீடியோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் அந்த வீடியோ வந்து அவ்வளவு வீடியோ கொத்து கொத்தா போட்டு வச்சிருக்காங்க. ரிப்பீட்டடா பார்க்கும்போது இந்த 3 குற்றச்சாட்டு தான் வந்து திருப்பி இந்த மாவு அரைச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு 13 நிமிஷம் 14 நிமிஷம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.